ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th கெமிஸ்ட்ரிக்கு கெமிஸ்ட்ரினாலே ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸு, நிறைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, என்ன படித்தாலுமே அங்கே போய் மறந்து போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெமிஸ்ட்ரியில் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் கிடையாது நமக்கு, எந்த மாதிரி கேட்குறாங்க 5 மார்க்ஸ், 2 மார்க் 3 மார்க்ஸில் அழகாக வந்து 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதல கம்பல்சரி எந்த மாதிரி வரும். அண்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் எவ்வளோ வரும், புக்கின் எவ்வளோ வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போவே ஆஃப் இயர்லிக்கு நீங்கள் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கனாலே பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுத்துடலாம். ஸோ 70 out of 70 எடுக்கலாம் அப்படிங்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் 12th என்னமோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். 11th நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு தெரியல, நீங்கள் தான் கவனித்து பார்த்துக்கணும். ஏன்னா 11th மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி 11th தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கீங்க. அது உங்கள் இஷ்டம். பட் இருந்தாலும் 11th சேர்த்து சொல்லிடுறேன், ஓகேவா? கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, அண்ட் லைக் பண்ணலாம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த லைக் பண்ணாமல் போடுறீங்க பார்க்குறீங்க, அண்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இதில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு 12th சொல்லிடுறேன், அப்புறம் 11th சொல்லிடுறேன். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு புக் பேக் 1 மார்க், 13 1 மார்க் வருது. சில டைம் 15 புக் பேக் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 1 மார்க் 1 25 1 மார்க் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே படித்து ரிவிஷன் பண்ணி வைக்கணும். அந்த 1 மார்க்கை நீ ஆன்சரை மட்டும் கடைசியில் பார்த்துட்டு போகிற. சில பேர் பார்க்கவே மாட்டான், விட்டடிச்சுக்கலான்னு போய்க்கிறான். இது கை கொடுக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து 1 மார்க்கை வந்து ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வா. ஏன்னா மேக்ஸு பிசிக்ஸ் கூட 1 மார்க் படிச்சலாம் மாட்டிருக்கு. கெமிஸ்ட்ரியில் இருக்க 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 25 20 இருக்கனால யாரும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து 1 மார்க்கை முன்கூட்டியே படிக்க ட்ரை பண்ணுங்கள். புக் பேக் மட்டுமே படித்தா ஒரு 13 to 12 புக் பேக். அப்போது நமக்கு புக்கின் வந்து 2 இல்லை 3 புக்கின் கேட்டுறாங்க. அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக 11 12 13 லெசனில் நேமிங் ரியாக்ஷன், எல்லா ரியாக்ஷனோட ரீஜெண்ட் என்ன ரீஜெண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாமே நல்லா பாருங்கள். அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வேல்யூஸ் எல்லாம் இருந்தால் நல்லா பாருங்கள். இந்த டெம்பரேச்சரு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பிடிஏ கொஸ்டின்லுக்கு 1 மார்க் பார்த்துருங்க. பிடிஏ கொஸ்டின்ஸ் கிடைக்கும், நீங்கள் இதிலே அடிச்சிங்கன்னா கிடைக்கும் குரோமில். பிஒய் குவிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது 5 வருஷம் பப்ளிக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதெல்லாமே சேர்த்து வச்சு தான் அந்த 1 மார்க் அடிக்க முடியும், தவிர நீ முயற்சி பண்ணாலும் கூட முடியாது. ஏன்னா ஒரு பிளான் வேணும். ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 15th லெசன் வரைக்கும் ஒரு பேராகிராஃபையும் இன்ச் பை இன்ச் நீங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் அந்த ட்விஸ்டட் 1 மார்க் கூட எழுத முடியும், சரிங்களா? சரி, அதனால் பார்த்துக்கோங்க. 1 மார்க் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமானு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸை விட ஈஸி தான். ரொம்ப குதிரக்கமானலாம் கேட்க மாட்டேன், டேரெக்டாக தான் இருக்கும், அந்த புக்கில் தான் இருக்கும், புக்கினில் தான் எது வேணாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் 1 மார்க்கு ஓகே. அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இன்ஆர்கானிக்கு, செகண்ட் கொஸ்டின் வந்து இன்ஆர்கானிக். 2 5 மார்க்குமே மேலே ஏ கீழே பி, மேலே ஏ கீழே பி. எதர் ஏபி கொஸ்டின், அதாவது 2 கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேரக்ட் 5 மார்க் கேட்கலாம். 2 கொஸ்டினாகவும் கேட்கலாம், டேரக்ட் 5 மார்க்கும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக டேரக்ட் 5 மார்க் 1 அல்லது 2 இன்ஆர்கானிக்கில் வந்துடும். மீதியெல்லாம் ஏபி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் ஃபஸ்ட்டு 5 லெசன்லேருந்து வரும். அப்போ நம்ம அந்த 5 லெசன் நல்லா படிச்சுக்கிட்டா ஸோ கண்டிப்பாக வந்து 2 5 மார்க் எழுதலாம். இப்படி பிளான் பண்ணி படிக்கணும். அடுத்தது 3வது கொஸ்டின் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ 3வதுலேயும் மேலேயும் கீழே ஏதாவது ஒரு டேரக்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்த 4வது கொஸ்டினும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதே தான், இதே பேட்டர்ன் தான் 11th. ஸோ 11th எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் 4வதுல பி கொஸ்டின் மட்டும் பாருங்கள், ஆர்கானிக் ஆர் ஃபிசிக்கல். மேபி ஆர்கானிக் கேட்கலாம், ஆனால் 90% ஃபிசிக்கல் தான் கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் கேட்டானா கஷ்டமாக கேட்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு நேமிங் ரியாக்ஷனோ, எல்லா ரீசனிங் கொஷினோ, யூசஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் தெளிவாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அந்த 6லேருந்து 10வது லெசன் படிச்சிங்கன்னா இந்த 2 5 மார்க்குமே எழுதிடலாம். அடுத்தது நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஃபிஃப்த்து 5 மார்க் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படணும். ஏன்னா சம்மு கேட்பாங்க, அதாவது ஐடென்டிஃபை ஏபிசி சம்மு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா, அந்த 11 to 15th லெசன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, புக் பேக் நான் கொடுக்குற கொஸ்டினையாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதிடலாம். எது வேணாலும் கேட்பாங்க, நேமிங் ரியாக்ஷன் கேட்கலாம், ரீசனிங் கொஸ்டின் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், ரெடியாக இருங்க. ஸோ இப்படி தான் அந்த 5 மார்க் கேட்குறாங்க. அந்த கடைசி 5 மார்க் மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் 9 கொடுத்து 6 எழுதணும். 5 எழுதுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு 10 லெசன் ஒழுக்கமாக படிச்சுட்டு போனாலும் 5 எழுதிடலாம். எல்லாமே தியரி கொஷின் தான் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வராது. ஸோ அதனால் அசால்ட்டாக 3 மார்க் 2 மார்க் எழுதிடலாம்.
ஆனால் ஒன்றே ஒன்று, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸ் படித்தாலே போதுமானது. அடுத்தது 14, 15 ஈஸி தியரி. 11, 12, 13ல் நேமிங் ரியாக்ஷன் மெக்கானிசம் யூசஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் படித்தா போதும், 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். 5 2 மார்க் 5 3 மார்க் இவ்வளோ லெசன் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் ஒன்றும் புக்கு ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு நீங்கள் எல்லாமே படிக்கணும். இல்லை எல்லாமே படிக்கிறேங்க சார், அதாவது 10 லெசன் படிக்கிறேங்க சார்னா 10 லெசன்லையுமே நீ வந்து ஃபுல்லாக படிக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக யாருனாலையும் படிக்க முடியாது, நல்ல டாப்பராக இருக்கவன் தான் படிப்பான். அதனால் உங்களுக்கு இதுதான் செட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 5 2 மார்க் 5 மார்க் எழுதிக்கலாம். கம்பல்சரி எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி வந்து 2 மார்க் 3 மார்க் ஃபிசிக்கல் என்னெல்லாம் கேட்பாங்க பாருங்கள். ஃபிசிக்கலில் ப்ராப்ளம்ஸ் 6, 7, 8, 9 நான் இப்போ கூட ஆஃப் ஏலிக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து தரோவாக இருங்க. 2 மார்க்கில் 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒன்று கம்பல்சரி வந்துடும். ஐயூபேக் நேம் கேட்குறாங்க. 11, 12, 13ல் ஐயூபேக் நேம் எங்கே இருக்கும்? ஃப்ரண்ட் பேஜில் புக்கில் எல்லா லெசனுக்கும் முன்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டு போயிடு. அப்புறம் ரீசனிங் கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். அநேகமாக ரீசனிங் கொஷின் வந்து அதுலேயுமே 11, 12, 13 தான் கேட்குறாங்க அதிகமாக. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐடென்டிஃபை ஏபிசி கொஷின் புக் பேக்காக இருக்கலாம், ஆனால் 90% புக்கின் தான் கேட்குறாங்க. ஸோ என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, 11th லெசனா ஆல்கஹால், ஈத்தர், ஃபீனால்ஸ் இந்த மாதிரி பிரித்து படிங்க. அடுத்து 12th லெசன் அப்படிங்கிறப்ப பென்சால்டேட் செக்ஷனில் அதிகமாக கேட்குறாங்க. கார்பாக்சிலிக் செக்ஷன்லேயும் கேட்குறாங்க, பட் பென்சால்டேட் செக்ஷனில் அதிகமாக கேட்குறாங்க. சரியா? ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 13th லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது கேட்பானே சொல்ல முடியாது. 13th லெசனில் எல்லா ரியாக்ஷன்ஸ்லையுமே ஒரு கண்ணு கருத்துமாக இருக்கணும். அதில் ஐடென்டிஃபை ஏபிசி கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்ஸோட பிடிஎஃப் வேணால் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்தும் கேட்குறாங்க. ஸோ அந்த இது மட்டும் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி எழுதிடலாம். இப்போ நீங்கள் சென்டம் எடுக்கிற வழி சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் பண்ணியே ஆகும். இல்லைனா 95 வரைக்கும் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டேர்னிங் அவ்வளோதான். 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு. 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு 14லேருந்து 13 வரைக்கும் வரும். புக்கின் வந்து நான் இப்போ சொன்னலையே 12th ஸ்டாண்டர்டுக்கு அந்த விஷயமெல்லாம் பண்ணிங்கன்னா புக்கின்னும் சேர்த்து எழுதிடலாம். அடுத்து 5 மார்க். இதுவும் இன்ஆர்கானிக், இதுவும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லெசன் படித்தா இந்த 2 5 மார்க் எழுதிடலாம். ஏபி கொஷினாகவும் வரலாம், அதாவது 2 கொஷினே ஒரு 5 மார்க்கை கேட்கலாம், இல்லை டேரக்ட் கொஷினாகவும் வரலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் டேரக்ட்டு கண்டிப்பாக 11ங்கிறனால 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 6லேருந்து 10 வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுவும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான், இதுவும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு 10 லெசன் படித்தா 4 5 மார்க்குமே எழுதிடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன ஆர்கானிக் இருக்குது உனக்கு? 11th புக் பேக் படிச்சுக்க, 12th வந்து புக் பேக் படிச்சுக்க, 14, 15 ஈஸி. அவ்வளோதான். இந்த 3 லெசன் ஒழுக்கமாக படி. 13, 14 நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல, 11th தானே. ஸோ அதை படிச்சினாலே இந்த 5 மார்க் எழுத ட்ரை பண்ணலாம். ஆனால் 13, 14ல் மேலேயும் 13 கீழேயும் 14 கேட்டானா பிரச்சனை ஆகிடும். அதுக்காக நான் சில பல கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கொஷின்ஸ் படித்தா போதும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 மார்க்ஸில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஸோ படிச்சிடலாம். இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து 2 மார்க் 3 மார்க்கில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கேன்ல, அதை ஃபுல்லாக படிச்சின்னா 15 லெசன்லையுமே படிச்சிடலாம். ஆனால் இந்த 13, 14ல் மட்டும் விட்டுலாமான்னு கேட்டால், நான் கொடுத்த கொஷின் ஒரு 5 கொஷின் இருக்குமா? நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் வீடியோ. இதில் ஒரு 6 கொஸ்டின், இதில் ஒரு 6 கொஸ்டின் இருக்கும். இதை படிச்சிங்கனாலே போதும். வரலைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷன்ஸ் எழுதிடு. கம்பல்சரி வருமோன்னு ஒரு பயம். அது கம்பல்சரிக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கம்பல்சரிக்கு வந்து ஐயூபேக் நேம், கண்டிப்பாக ஐயூபேக் நேம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஐயூபேக் நேம்? 11th லெசனும் கேட்கலாம், 12th லெசனும் கேட்கலாம், 12th கேட்க மாட்டாங்க, 13, 14 புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் எல்லா லெசனுக்கும் முன்னாடி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஐயூபேக் நேம் 11th லெசனில் மட்டும் புக் பேக்கில் இருக்கிறது அதிகமாக வரும், புக் பேக்கை பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஷின்ஸே உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்கலாம். 11, 13, 14 புக்கின் 11th லெசன், 13th லெசன், 14th லெசன் புக்கின்ல ரியாக்ஷன்ஸ் படிச்சுட்டு போ. ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை ஏபிசி கேட்ட போகிறான். இந்த மாதிரி காம்பவுண்ட் ஏ இருக்குது, காம்பவுண்டு பி இருக்குது, 2 ரியாக்ட் ஆனால் காம்பவுண்டு சி கிடைக்கும், ஏபிசி என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு போ. ஸோ முழுசாக படித்தா தான் எழுத முடியும். ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க. 2 மார்க் 3 மார்க். 6th யூனிட், 7th யூனிட், 8th யூனிட் கண்டிப்பாக பார்க்கணும். 9th யூனிட் முடிஞ்சால் பாருங்கள். பட் 6, 7, 8ல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா அந்த ஒரு 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரியில் வந்தால் எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் கம்பல்சரிக்கு பார்க்கணும் 11th ஸ்டாண்டர்ட். அவ்வளோதான். ஸோ 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் சென்டம் அடிக்கிறது கஷ்டமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஸோ நீ ஒன்று தான் பண்ணணும். நியூமெரிக்கல் ப்ராப்ளமு, ஐயூபேக் நேமு, பிடிஏ கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை ஏபிசிக்கு நான் சில பல விஷயங்கள் சொன்னேன் 11, 12, 13ல் அந்த விஷயத்தை மட்டும் ஒழுக்கமாக பண்ணு. அண்ட் நான் ஒரு பிடிஎஃப் போஸ்ட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் பார்த்து ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், அதை நீ போட்டுப்பார், கன்ஃபார்மாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிங்கனால கம்பல்சரி கொஸ்டின் எழுதிடலாம். அண்ட் லாஸ்ட்டு 5 மார்க்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன வேணாலும் கேட்கலாம், ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு சம்மு கேட்டு. ஸோ அதனால் அந்த 5 மார்க்கும் கொஞ்சம்
கரெக்டாக இருங்க. இப்போ நான் பப்ளிக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். அதனால் கெமிஸ்ட்ரி பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? படிக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா லெசன்லையுமே நான் கொடுத்த கொஷின் மோஸ்ட்லி தியரி கொஷின்ஸ் தான். ஈக்குவேஷன்ஸ் வர்றது கம்மியாக தான் இருக்குது. அது ஈக்குவேஷன் வரதையுமே கொஞ்சம் எழுதி பார்த்துரு. அந்தளவுக்கெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டைட் பொசிஷனில் இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லா படிச்சிங்கன்னா ஆஃப் இயர்லி நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஆஃப் இயர்லி நல்லா பண்ணால் பப்ளிக்கும் நல்லா பண்ணிடலாம். தேங்க்யூ.